ஓம் சாந்தி. 23/8/2024 காலை முரளி. முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகமளிப்பவரான தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். அந்து மத்தி சோகத்தி, அதாவது கடைசி மனநிலை என்னவோ அதுபோல பிறவி அமைந்துவிடும். இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவரான தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். அந்து மத்தி சோகத்தி, அதாவது கடைசி நேரத்தின் மனநிலை என்னவோ அதே போல பிறவி கிடைத்துவிடும். கேள்வி: பாபா குழந்தைகளான நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்காக ஏன் கட்டளை கொடுத்துள்ளார்? பதில்: 1. ஏனென்றால் நினைவின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும். 2. நினைவின் மூலம்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக, அதாவது முழு தூய்மையாக ஆகும். 3. இப்பொழுது முதலே நினைவில் இருப்பதற்காக பயிற்சி இருந்ததென்றால் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க முடியும். கடைசி காலத்தை பற்றித்தான் பாடல் உள்ளது. என்னவென்றால், கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் எக்ஸெட்ரா என்று பாடல் உள்ளது. 4. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளின் சுகம் மனக்கண்ணின் முன்னால் வந்துவிடுகிறது. பாபாவை போன்ற இனிமையான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் பாபாவின் கட்டளை என்னவென்றால், குழந்தைகளே, நடமாடும் போதும் சுற்றும் போதும் நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் ஆகும். அந்த ஒருவர்தான் அனைவரையும் துக்கங்களில் இருந்து விடுவிப்பவர் ஆவார். தந்தை குழந்தைகளை பார்க்கின்றார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே போகும். ஆத்மா சத்தோ பிரதான நிலையின் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. துக்கமோ அளவற்றதாக உள்ளது அல்லவா? துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று பாடவும் செய்கிறார்கள். இப்போது பாபா உங்களை உண்மையிலும் உண்மையாக அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவிக்க வந்துள்ளார். ஸ்வர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கும் அல்லவா? பாபாவுக்கு எந்தெந்த குழந்தைகளின் மீது அன்பு உள்ளது என்று நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு இது புரிய வைக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தேகம் என்று உணராதீர்கள். யார் நல்ல ரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்கிறார்கள். பாபா இதையும் ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் ஜென்ம ஜென்மமாக உங்களுடைய பாவங்களின் குடம் நிரம்பி வந்துள்ளது. ஆகவே இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் நீங்கள் பாவ ஆத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இது பழைய உடல். துக்கம் ஆத்மாவுக்குத்தான் கிடைக்கிறது. சரீரத்திற்கு காயம் ஏற்படுவதால் ஆத்மா அதை உணர்கிறது. ஆத்மா சொல்கிறது, நான் நோயாளியாக துக்கத்தில் இருக்கின்றேன் என்று. இது துக்கமான உலகம். நீங்கள் எங்கே சென்றாலும் துக்கத்தின் மேல் துக்கம்தான். ஆனால் சுகதாமம் என்ற ஸ்வர்க்கத்திலோ துக்கமே இருக்க முடியாது. துக்கத்தின் பெயரை எடுத்தாலே நீங்கள் துக்கமான உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றாகிறது. சுகதாமத்திலோ சிறிதளவு கூட துக்கமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் உள்ளது. இதில் பாபாவை நினைப்பதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, எந்த அளவு என்னை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். புருஷார்த்தம் செய்து மனநிலையை அதுபோல சேமித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறெதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. இவ்வாறு ஒரு பாடலும் உள்ளதல்லவா? கடைசி காலத்தில் யார் பெண்ணை நினைக்கிறார்களோ என்று. இது கடைசி காலம் அல்லவா? பழைய உலகமான துக்கதாமத்தின் கடைசி நேரம் இது. இப்போது நீங்கள்
சுகதாமம் செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் சூத்திரரில் இருந்து பிராமணராக, அதாவது கலியுகவாசியில் இருந்து சங்கம யுகவாசியாக ஆகியிருக்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், இந்த கண்களால், அதாவது புறக்கண்களால் தீயதை பார்க்காதீர்கள். பாபா கொடுத்துள்ள மூன்றாவது கண்ணாகிய ஞான கண் மூலம், அந்த குற்றமற்ற தூய்மையான கண் மூலம் பார்க்க வேண்டும். தூய்மை ஆவதற்கான முழு முயற்சியை செய்ய வேண்டும். இரண்டாவது, இல்லற நடவடிக்கைகளை பராமரித்து கொண்டே அன்பான பொருளாகிய பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தனது மனநிலையை அதுபோல தயாராக்கி கொள்ள வேண்டும். இறுதி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது என்பது போல தனது மனநிலையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வரதானம். தனது சிரேஷ்டமான விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுக. தனது சிரேஷ்டமான விருத்தி அல்லது உள்ளுணர்வின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுக. விளக்கம். குழந்தைகளான நீங்கள் தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் ஆதாரமூர்த்திகளாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சிரேஷ்டமான மிக உயர்ந்த விருத்தியின் மூலம் உலகத்தின் சூழ்நிலை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களது தூய்மையான பார்வையின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டுமே தூய்மையாகி கொண்டிருக்கிறது. அதாவது இருவருமே தூய்மையாகி கொண்டிருக்கிறார்கள். திருஷ்டியின் மூலம் சிருஷ்டி மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிரேஷ்டமான செயல்களின் மூலம் சிரேஷ்டமான உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனமும் கிரீடமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது குழந்தைகள், நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்திருப்பதால் வருங்காலத்தில் சிம்மாசனம் மற்றும் கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லோகன். சர்வசக்திமான் தந்தையை தனது துணைவராக ஆக்கிக் கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.